அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 துலாம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, நம்ம வருடகிரகங்களுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சனி வந்து 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லது நடந்தால் தொடர்ந்து நல்லது நடக்கும், கெட்டது நடந்தால் தொடர்ந்து கெட்டது நடக்கும். அப்போ வந்து அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வருடகிரகங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இப்போ அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் தரக்கூடிய, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வீடெல்லாம் பார்க்குறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ல் சனி இருக்கார், ஒரு சிறப்பான ஒரு நல்ல இடத்துல இருக்கார். இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. 2027 நடுப்பகுதியில் தான் சனி பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 45 நாளில், அதாவது தமிழ் புத்தாண்டு எப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடக்கும். அது முடிஞ்சவங்களுக்கு 45 நாளே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ல் இருக்க குரு 10க்கு வந்துடுவார். 10ல் குரு பதவியில் பறிப்போகாதுங்க. ஒன்றா மாற்றத்தை கொடுக்கும். ஒன்றா தொழிலை மாற்றுறது, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை வேலையை மாற்றுறது, இல்லை இருக்கிற வேலையை விட நல்ல வேலை கிடைக்கிறது. இப்படி தான் உங்களுக்கு நடக்குமே தவிர இருக்கிற வேலை போகிறதோ, இல்லை தொழில் வந்து அப்படியே இழுத்து அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் வரவே வராது. பயப்படாதீங்க. சரிங்களா? 10ல் இருக்க குரு ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சை கொடுப்பார். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இந்த வருடம் உங்களுக்கு கடைசி பகுதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்கும். அந்த ராகு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார், மகர ராசிக்கு. கேது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கேது 11ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார், தொழில்ஸ்தானத்துக்குள்ள, அதாவது கடகராசிக்கு. இது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்கும். அப்போ இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? குருவோட மாற்றம் பக்காவாக இருக்குது. 10ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு தொழிலையோ வேலையிலோ ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், ஒரு வளர்ச்சி கொடுத்துருவார். அது குரு பார்வையில் சிறப்பாக அவங்களுக்கு கொடுத்துரும். இருக்கிற இடத்த விட குருக்கு பார்வைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரு பார்வை கோடி நன்மை. இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் நாஸ்தி பண்ணிடும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க சர்வநாசம்னு சொல்கிறாங்க. இப்போ குரு வந்து எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்காருங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துருவார். 4ஆம் இடங்கிறது என்ன? வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, அம்மாவுக்கு குறிக்கிற 4ஆம் இடம் தான். சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அந்த மண்மனை பூமி யோகம் எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அந்த இடத்த குரு உச்சம் பெறக்கூடிய குரு பார்க்குறாரு. அதான் ஒரு சிறப்பு. ஏன்னா கடகராசி குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து அங்கே வரும் கடகராசிக்கு. அந்த நிகழ்வு வரும், அந்த அமைப்பு வரும். இந்த வருடம் 10ஆம் இடத்துல இருக்க குரு, கடகராசியில் இருக்க குரு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்கி போடுறது, அதே ஒரு இடத்த வாங்குறது, ஒரு வாகனத்தை மாற்றுறது, புது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அத்தனை விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்களுக்கு அம்மா மூலமாக நல்லது நடக்குது, எல்லாமே நடக்குங்க. கவலையப்படாதீங்க. இது ஒரு சிறப்பான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். அந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக. அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ 5ஆம் இடம் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்? பொதுவாக குரு 2ஆம் இடத்தை பார்த்தா பணத்தை கொட்டும். அந்த திசையிலையோ அந்த புத்தியிலையோ அதுக்குண்டான அமைப்பு வரும்போது பணம் வரும். இப்போ 2ஆம் இடத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வருமானம் வருங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரும், பணம் வரும், குடும்பத்தை அமைச்சிக்குவீங்க. குடும்பத்தில் சிக்கல் இருக்காது, குழப்பம் இருக்காது, குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். குடும்ப உறவினர்களோடு ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. பிரிஞ்சிருந்த உறவினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது, இதெல்லாமே இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கொடுப்பார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இந்த 3ஆம் இடம். அப்போ பேச்சினால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். பேசி சம்பாதிக்கக்கூடிய தொழில் இருக்கவங்க சம்பாதிப்பீங்க. அதேமாதிரி உங்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் உங்களுக்கு. குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டாலே வருமானம் வரும், கண்டிப்பாக பணத்தை சம்பாதிப்பீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அது டெஃபினட்டாக நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தந்துடும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு குரு எங்கே பார்ப்பார்? சனி மேலே அவரோட பார்வை விழுகும். 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கேட்ட கடன், கேட்ட உதவி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும், உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடச்சிரும்னு சொல்லிடலாம்.
அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுங்களா, அது உங்களுக்கு சால்வ் ஆயிரும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க. முக்கியமாக வியாதி, உடம்புல ஹெல்த்தில் வந்து ஏதாவது வியாதி, ஹெல்த் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வியாதி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, கவலையப்படாதீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால அந்த ஹெல்த்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை ரெடி ஆகுங்க. உடம்புல இருந்த வியாதி குணமாகும். கவலையப்படாதீங்க. சரிங்களா, கேட்ட இடத்துல கடன் உதவி நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம். ப்ரொமோஷன் கிடைக்கும். முக்கியமாக சொல்ல போனால் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். துலாம் ராசிக்காரங்க சம்பாதிக்க போகிறீங்க இந்த வருஷம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்க்குறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அது 10ல் இருக்க குரு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு கேது வருங்க 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராகு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது 10ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வர்றது ஒரு கேல யோகம்னு சொல்லுவாங்க. பணக்காரன் ஆகக்கூடிய, ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய யோகம் சொல்லுவாங்க. இது வந்து 10ல் குரு கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா, அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 45 நாளுக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, ஒரு வளர்ச்சிக்கு உண்டான, ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தரமான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, என்னென்னலாம் முயற்சி பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ, அந்த தடங்கள் தோல்வியெல்லாம் உங்களை விட்டு விலகி ஜெயிக்கக்கூடிய, சக்ஸஸ் பார்க்கக்கூடிய, வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரமா, நீங்கள் சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இது பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். கோச்சாரப்பாலம் இப்போ இந்த வருஷம் நல்லாயிருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் எப்படி என்ன அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா. ஏன்னா அந்த கிரகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணும், கெட்ட அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நல்ல கிரகத்தோட அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. கெட்ட கிரகத்தோட அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு தோல்வி இருக்கும். சரிங்களா, அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். கோச்சாரப்பெல்லாம் ஒரு 15 20% பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். அதனால் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.